வணக்கம். வீடியோ நம்பர் 9. ஸோ வீடியோ நம்பர் 8 வரைக்கும் ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுக்குறோன்னா, தபால் செக்ஷனுக்கு ஒரு தபால் இனிஷியலாக வந்துச்சு ஃபிசிக்கலாக. அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி ரெசிப்டாக மாற்றி சூப்பரண்டுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு செக்ஷன் சூப்பரண்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அங்கேருந்து அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் அந்த தபாலை படித்து பார்த்துட்டு ஒரு நோட் ஃபைல் ரெடி பண்ணுறாங்க. நோட்டில் ஃப்ளாகிங் அண்ட் ரெஃபரன்சிங் பேஜ் நம்பர் கொடுத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்சிங்காக ஜஸ்ட் அட்டாச்மெண்ட்டில் நோட் ஃபைலில் ஒரு டாக்குமெண்ட் சேர்த்து விடுறாங்க. டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டிராஃப்டில் தான் ஆஃபீஸர் சைன் பண்ணணும். பட் ஆஃபீஸில் சைன் பண்ண முடியாது. அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணோன்னே அந்த ஆஃபீஸரோட பேர் வரணும். அப்ரூவ் பண்ண டேட் வர்றதுக்கு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி சில விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இது பண்ணதுக்கப்புறம் இப்போது அசம்ஷன் சூப்பரண்டோட லாகின்ல இருக்குது. சூப்பரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல் கிளிக் பண்ணுறாங்க. ஃபைல் கிளிக் பண்ணோடனே டிஃபால்ட்டாக அவங்களுக்கு தெரியறது ஃபைலில் இன்பாக்ஸ் தெரியும். அதில் இதுதான் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு லேட்டஸ்ட்டாக அனுப்பிச்ச ஃபைல் இங்கே இருக்குது. ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. நோட் 1 யார் போட்டது? அசிஸ்டண்ட்டோட பேர் இங்கே இருக்குது. அவங்க அனுப்பிச்ச டேட் அண்ட் டைம் இங்கே இருக்குது. இதுதான் ரெஃபரன்சிங்காக ஒரு டாக்குமெண்ட் சேர்த்து விட்டாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணால் அந்த பேஜ் தெரியுமா? எஸ் தெரியும். சூப்பர்நெட்டுக்கும் தெரியும், ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும், சூப்பர்நெட்டுக்கு தெரியும், ஏஓக்கு தெரியும், எஸ்ஏஓக்கு தெரியும். ஆல் அசிஸ்டன்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேலே எத்தனை பேர் இந்த ஃபைல் போதோ அத்தனை பேருமே இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெஃபரன்சிங் இப்போ ஹைப்பர் லிங்க்னா இதை கிளிக் பண்ணால் அந்த பேஜ் நம்பர் மட்டும் ஓப்பன் ஆகும். எங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அதை படிக்கணும்னா இதை கிளிக் பண்ணி ஆல் ஓப்பன் பண்ணாங்க. ஆல் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பேஜஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். 10 பேஜஸ். ஸோ 10 பேஜஸில் இந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணாங்கன்னா பேஜ் நம்பர் 6 இஸ் ஓப்பனிங். 6 தான் ஹைப்பர் லிங்க் கொடுத்து ஃப்ளாகிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து நோட்டை படித்து பார்க்குறாங்க சூப்பரிண்டென்ட். இஃப் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னா வெரி சிம்பிள், க்ரீன் நோட் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்க. சூப்பரிண்டென்ட் டைப் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு. சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்விட்ச் வியூ இதை அழுத்தினாங்கன்னா பெருசாகிடுது. இப்போது அசிஸ்டண்ட்டோட நோட்டை படிக்கணும்னா இந்த 3 கோடு ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் ப்ரீவியஸ் நோட்ஸ். இங்கே தெரியுது. ஓகே, சார் ஃபார்வர்டட் ஃபார் அப்ரூவல் ப்ளீஸ், வாட் எவர் இட் இஸ் டைப் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் ட்ரைனிங்காக தான். இது என்ன வார்த்தைகள்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் டைப்பிங். இது இல்லை. இஃப் ஹி ஃபைண்ட் சம் மிஸ்டேக்ஸ், இதில் மிஸ்டேக் இருக்குன்னா இப்படியே காப்பி பண்ணிக்கிறாங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டில் ஒன்று பண்ணாங்களே, இங்கே பாருங்களேன், அது அட்டாச்மெண்ட்டாக வரல இங்கே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் ஆகுது அட்டாச்மெண்ட். ஸோ டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறாங்க. சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ஹீ கம்ஸ் டு ஆஃபீஸ். ஸோ டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை திருப்பி இவங்க நோட் அட்டாச் பண்ணணுன்னா இது ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அகைன் அட்டாச்மெண்ட் சேம் வாட் எவர் ப்ரொசீஜர் ஃபாலோட் பை இவங்க அசிஸ்டன்ட் இஸ் டூயிங் த சேம். இங்கே இருக்குது, ஓப்பன் கொடுத்துட்றாங்க. அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் போட நோட்டு கண்டென்ட்டை காப்பி பண்ணுறாங்க. இப்படியே காப்பி பண்ணுறாங்க. எடிட் பண்ணுறதுக்காக காப்பி பண்ணுறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த அட்டாச்மெண்ட் மிஸ் ஆகிடுது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அவங்க கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிவிட்டு தென் ஹி இஸ் அப்லோடிங் ஹியர். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நோட் வைஸ் இஸ் ஓகே. நோட் எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சிங்க. கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. நோட் இஸ் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 3 கோட் எடுத்துகிறாங்க. ஹி கோஸ் டு டிராஃப்ட் டாக்குமெண்ட். இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டுக்கு போகிறாங்க. இதை அடுத்துனாங்கன்னா அசிஸ்டன்ட் போட்ட டிராஃப்ட் இங்கே தெரியுது. கண்டிப்பாக இந்த அப்ரூவ்ன்ற ஐக்கன் சூப்பரண்டுக்கு தெரியாது. இது ட்ரைனிங் ஐடினால அப்ரூவ் தெரியுது. இப்படி படித்து பார்க்குறாங்க. எவ்ரி திங் இஸ் ஓகே 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 ஓகேன்னா வெல் அண்ட் குட். இப்போ பாருங்கள், சம் அலைன்மெண்ட் மிஸ் மேட்ச் இருக்கா, அசிஸ்டண்ட் இப்போ கரெக்ட் பண்ணலாம். ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியும்? ஃபிசிக்கல் ஃபைல் டீல் பண்ணும்போது இதை அனுப்பிச்சு கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல ஒன்று டைம் வேஸ்ட். அந்த இடத்துல எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபைல் மூவ்மெண்ட் ரிடக்ஷன் ஆகுது. இப்போது வெரி சிம்பிள், இந்த எடிட்ன்றதை கிளிக் பண்ணாங்கன்னா சூப்பரண்ட் பண்ணாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இங்கே வந்துருச்சு. அலைன்மெண்ட் மிஸ் மேட்ச் சரி பண்ணிட்டாங்க. சம்திங் ஹி வாண்ட்ஸ் டு கரெக்ட், மேக் சம் கரெக்ஷன்ஸ். என்ன டைப் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. இட் இஸ் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். சும்மா அப்படியே ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். ஓகே, பண்ணிவிட்டு இஸ் கிளிக்கிங் ஆன் அசிஸ்டன்ட். யார்? சூப்பரிண்டென்ட். அசிஸ்டன்ட் போட்ட டிராஃப்டை எடிட் பண்ணிவிட்டு
அப்டேட் கொடுக்கணும். இந்த அப்டேட் கொடுக்கலன்னா சூப்பரிண்டென்ட் பண்ண கரெக்ஷன் சேவ் ஆகாது. அப்டேட் கொடுத்துட்டேன். ஓ, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க சூப்பரிண்டென்ட், ஃபைலை இஸ் சென்டிங் இட் டு ஏஓ. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரமா டிபிஎம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த தாம்பரம் ஏஓ இங்கே இருப்பாங்க. he can select. ஓகே, இப்போ அது இல்லை. சூப்பரிண்டென்ட் ஒர்க் ஓவர். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் வந்து அப்ரூவ் ஆகிறது ஏஓ கிட்டே அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ நான் ஏஓ லாகின் பண்ணுறேன். ஏஓட லாகின் இது. அகெயின் ஏஓக்கும் இ ஃபைல் தான் கிளிக் பண்ணுறாங்க. ஃபைலில் இன்பாக்ஸ் டிஃபால்ட்டாக தெரியும், ஃபைல் நம்பர் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணுறாங்க. நோட் 1 அசிஸ்டன்ட் போட்ட நோட், நோட் 2 சூப்பரிண்டென்ட் போட்டது, நோட் 3 கண்டிப்பாக ஏஓ போடணும். அகெயின் இந்த ஸ்விட்ச் வியூ அழுத்துறாங்க, பெருசாகிடுது. இந்த 3 கோடு ப்ரீவியஸ் நோட்ஸ் வந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் போட்ட நோட் தெரியுது, சூப்பரிண்டென்ட் போட்ட நோட் தெரியுது. இஃப் எவ்ரிதிங் இஸ் ரைட் அப்படின்னா ஜஸ்ட் அப்ரூவ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு he goes to draft. இதை அழுத்திட்டு டிராஃப்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறாங்க. டிராஃப்ட் டாக்குமெண்ட் இங்கே தெரியுது. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஜஸ்ட் அப்ரூவ் அழுத்த போகிறாங்க, இல்லைன்னா எடிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃபார் எடிட்டிங் பர்பஸ் சில மூமெண்ட்ஸ் பண்ணுன்றதுக்காக we are editing it. இல்லை இது இங்கே இருக்கட்டும், இதாங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு ஏஓ டிசைட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஓகே, தென் he clicks on update. டிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வருது. இப்போ ஏஓ என்ன பண்ணுறாங்க, அப்ரூவ் கிளிக் பண்ண உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒன்ஸ் டிராஃப்ட் கெட்ஸ் அப்ரூவ்ட் ஃபர்தர் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம்னா திருப்பி சேஞ்செலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இந்த இஷ்யூ நம்பர்னு ஒன்று வந்திருக்குங்க, I844194. இது இப்போ தான் வருது. இது எப்போ வரும்னா அப்ரூவ் பண்ணோன்னா மட்டும்தான் வரும். அடுத்து இந்த டேட் நம்ம போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அப்ரூவ்டு டேட்டில் அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ்டு டேட்ன்றது டேட்டாக மாறி போச்சு. என்னைக்கு உங்கள் ஆஃபீஸர் அப்ரூவ் எடுத்துகிறாங்களோ அந்த டேட். இது வரைக்கும் எங்கேயுமே நேம் நம்ம இந்த இடத்துல அப்ரூவ்ட் பை நேம் தான் போட்டோம், பேர் வந்துருச்சு, உங்கள் ஆஃபீஸர் பேர் இங்கே தான் வந்திருக்கும். இது ஏன் அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச் அப்படின்னா, நம்ம இந்த நோ ஸ்பேசிங் போடும்போது காப்பி பண்ணி பேசும்போது ஐ டென்ட் கரெக்டான டாக்குமெண்ட்லேருந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணலை, நோ ஸ்பேசிங் இல்லாத டாக்குமெண்ட்டில் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச். ஸோ மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஓகே. இது ஒன்று மட்டும் அந்த நோ ஸ்பேசிங்கில் போட்டிருந்தேன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஃபார் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், இந்த இடத்துல பேர் வந்திருக்கும். இட் வில் பி நீட் அண்ட் க்ளீன். ஸோ இவ்வளோ தான். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபைலை வழியாக எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இது அசிஸ்டண்ட்டுக்கு போகும். அசிஸ்டண்ட் வெரி சிம்பிள். என்ன போகும்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏஓ என்ன பண்ண சென்டு கொடுத்து சபார்டினேட்ஸ் அழுத்துனாங்கன்னா அவங்க சூப்பரண்ட் பேர் இங்கே இருக்கும், அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் அது பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த ஃபைல் வந்து நெக்ஸ்ட்டு சூப்பரண்ட் கிட்டேருந்து அசிஸ்டன்ட் கிட்ட போயிடுச்சுன்னா, இப்போ நான் அசிஸ்டன்ட் லாகின் பண்ணுறேன். அசிஸ்டண்டோட லாகின் வெரி சிம்பிள். டெஸ்பேச் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் இ ஃபைல் கிளிக் பண்ணுறாங்க, ஃபைல் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுறாங்க, அப்ரூவ் ஆன ஃபைல் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணுறாங்க, நோட் எல்லாம் பார்க்குறாங்க, அப்ரூவ்னு வந்துருச்சு. ஓகே, தென் இந்த 3 கோடை அழுத்துறாங்க. he goes to draft document, அப்ரூவ் ஆன டிராஃப்ட் இங்கே இருக்குது. வெரி சிம்பிள். இந்த 2 கோடு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஐக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. கம்ப்யூட்டரில் ஃபைல் பிடிஎஃபாக சேவ் ஆகிடுச்சு. அகெயின் தபால் செகண்ட் வேலையை அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க. கிரியேட் அழுத்துறாங்க, எலக்ட்ரானிக் போகிறாங்க. இப்போ டவுன்லோட் பண்ண அந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை அப்லோட் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த என்ட்ரிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. எவ்ரி என்ட்ரி இஸ் மேட் ஹியர். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா
ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுக்கணும். இங்கே ஜென்ரேட் அண்ட் சென்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேட் அண்ட் சென்ட் எழுத்துனாங்கன்னா இந்த பேஜ் வந்துருமா. அப்போது டிபிஎல் அப்படின்னு தான் டைப் பண்ணணும். என்ன நினச்சிடக்கூடாது, இப்போ நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நான் ஏ செக்ஷன் அசிஸ்டன்ட், எனக்கு சீஃப் ஆஃபீஸ் ஏ செக்ஷனுக்கு அனுப்பணும்னா நான் டேரெக்டாகவே சீஃப் ஆஃபீஸில் இருக்க ஏ செக்ஷன் அசிஸ்டன்ட்க்கு அனுப்பிச்சிடக்கூடாது. டிபிஎல் டிஜிபின்னு போடணும். இல்லை, இப்போ நான் வந்து திருநெல்வேலி சிட்டிக்கு அனுப்புகிறேன், டிஐஎன்சி. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ரேஷனல், என்ன அண்டர்ஸ்டாண்டிங், டிபிஎல்னு போட்டுருணும். ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு போகுது அப்படின்னா நான் டிபிஎல்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த யூனிட்டோட அப்ரிவேஷன் போடணும். காஞ்சிபுரத்துக்கு கேபிஎம்டி, கேபிஎம் டிஸ்ட்ரிக்ட், கேபிஎம் குவன்ராஜ். இப்போ எனக்கு இந்த பேர்லாம் தெரியாது, பட் நான் எப்படி ஈஸியாக சர்ச் பண்ணிட்டேன், இந்த டிபிஎல்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டுட்டு கேபிஎம்னு போட்டேன்னா அவங்க பேர் வந்துருச்சு. சென்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிப்ட் வந்து அந்த செக்ஷன் அந்த கன்சர்ன்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிடும். இப்போ என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், இப்போ நான் சீஃப் ஆஃபீஸில் இருக்கேன், சீஃப் ஆஃபீஸில் ஒரு தபால் இருக்குது, இந்த தபால் வந்து இட் ஹேஸ் டு பி கிவன் டு திருநெல்வேலி கமிஷனர் சார் கொடுக்கணும்னா இங்கேருந்து நான் அனுப்புகிறேன்னா இட் வில் கன்சியூம் அட்லீஸ்ட் ஒரு 18 hours ஃபிசிக்கல் மோடில் போகுதுன்னா. இப்போ லெஸ் தென் அ செகண்ட் இது போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன். ஸோ நம்மளோட அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோவோட முடிவடைகின்றது. இப்போ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டெடிகேட்டடாக சில விஷயங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும், பார்க் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இட் வில் பி டோல்ட் யூ ஆன் அ டிமாண்ட் பேசிஸ். எனக்கு இது டவுட் சார் அப்படின்னா அந்த டைமில் ஐ வில் ஹெல்ப் யூ.